வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வரர் நல்லவரா கெட்டவரா? இப்போ ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, சனி பகவான் 7.5 சனி காலம் நமக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும், கண்டக சனி காலம், அஷ்டம சனி காலம், அர்த்தாஷ்டம சனி காலம், சனி தசை, சனி புத்தி நடக்குது, நமக்கு பாதிப்பு அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் பயப்பட தேவையே இல்லைங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதாவது சனி பகவான் அப்படிங்கிற ஒருவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகம் எப்படிப்பட்ட கிரகமாக இருக்கும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில ஆட்சி பெறுவார், மகர ராசியில ஆட்சி பெறுவார். அதாவது இந்த மகர ராசியும் கும்ப ராசியும் சொந்த வீடு. என்னைக்குமே மகர ராசி கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமானாக இருப்பார்கள், ஒரு நேர்மையானவர்களாக இருப்பார்கள், கொஞ்சம் கடும் கோபசாலிகளாக உழைப்பாளியாகவும் இருப்பார்கள். சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வலுத்து இருந்து நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் நீதிபதியாகவும் இருப்பார்கள். 4 பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைமையிலும் இருப்பார்கள். ஆன்மீகத்திலும் சிறந்த அன்பர்களாக இருப்பார்கள். உபதேசம் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். அப்ப சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி துலா ராசி. இந்த துலாம் ராசியிலே சனி பகவான் உச்சம் பெறுவார். உச்சங்கிறது என்ன? ஒரு நல்ல பதவி. உச்ச நிலைமையில் இருக்கும் போது உச்ச பலனை நன்றாக செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரகம் சனி பகவான். இந்த வீடியோவை நீங்க முழுமையா அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் என்ன விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நீங்க வேகமா தள்ளி விட்டு பார்க்கணும்னு நினைச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அதனால இந்த வீடியோ நீங்க முழுமையா பாருங்க. கண்டிப்பா நான் சனி பகவான் நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு வீடியோ விளக்குறேன் பாருங்க. இப்போ சனி பகவான் இந்த துலா ராசி பார்த்தீங்கன்னா திராசு கொண்டது. திராசுனா என்ன? நீதிபதி. நீதி, அதாவது சரியாக எடை போடுவது, சரியாக தீர்ப்பு சொல்வது, சரியாக உங்களுக்கு தண்டனை விதிப்பது எல்லாமே சனி பகவானுடைய கையில். இப்ப சனி பகவானை தான் ஆயுள்காரகன்னு சொல்றோம். சனி பகவான் தான் ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம். அப்ப உங்களுடைய கர்மாவை பொறுத்து சனி பகவான் நீங்க பிறக்கும் போது அந்த இடத்துல அமர்ந்துருவார். சனி பகவான் உங்க கர்ம பலனை குறைப்பதற்காகத்தான் சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய பலனையும் அவர் பார்க்கும் பலனையும் கொடுக்கிறார். மற்ற கிரகம்லாம் பாருங்க, குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார். ராகு கேதை பொறுத்த வரைக்கும் 1 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும். சனி பகவான் மட்டும்தான் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறார். இந்த 2.5 ஆண்டு காலங்கள்ல ஒரே நேரத்துல மட்டும் எத்தனை ராசியை பிடிப்பார் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு இந்த 2024 இல்லையா, இப்போ கும்பராசியில சனி பகவான் கோச்சாரத்துல இருக்கார். இன்னும் யாரும் சனி பகவான் தப்பிக்கவே முடியாது. சனி பகவான் கொடுத்தாலும் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, கெடுத்தாலும் அதை நான் சரி பண்றதுக்கும் ஆள் கிடையாது. புரியுறதா? அதாவது அவர் அள்ளி கொடுக்க நினைச்சார் அப்படின்னா அதையும் தடுக்க முடியாது, அவர் கெடுக்க நினைச்சாலும் அதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கும்போது எத்தனை ராசியை பிடிப்பார் தெரியுமா? அதாவது இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் இல்லையா, இப்போ முன்னாடி உள்ள மீன ராசிக்கு 7 ஆரம்பிச்சிருவார். அப்போ இவருடைய கையில பாருங்க,
இவருடைய சனி பகவானுடைய காரகத்தில் எத்தனை ராசிகள் பிடிபட்டிருக்கும்? 7.5 சனி ஆரம்பம் மீன ராசிக்கு பிடிச்சிருக்காரா? கும்பராசி சொந்த வீட்டையும் அவர் 7.5 ஜென்மச்சனியாக பிடிக்கிறார். மகர ராசி கடைசி 2 ரவுண்டு பாதச்சனின்னு சொல்லுவாங்க, அந்த பாதச்சனி காலம் போயிட்டு இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் நடந்துட்டு இருக்கு. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கு. கடக ராசியை பாருங்க, அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ கடகம் 1, சிம்மம் 2, விருச்சகம் 3, மகரம் 4, கும்பம் 5, மீனம் 6, 12 ராசி தான் இருக்கு. அதுல 6 ராசிகளை பிடித்து அவர்கள் செய்த நற்பலன் தீமை பலனுக்கு பொறுத்தவாறு பலனை கொடுப்பார். உங்களுடைய கர்மாவை சரி செய்வார். அதான் சொல்லுவாங்க, சனி பகவான் சிலருக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும் போது கல்யாணம் ஆகும், நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு நல்ல தொழில் போயிட்டு இருக்கும், அப்படியே முடக்கி போட்டு ஒண்ணுமே இல்லாம கடன் வாங்கி மிகப்பெரிய கடன் சுமைக்கு உள்ளாக்கி பண கஷ்டம் மன கஷ்டத்தை கொடுத்து குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் செய்யக்கூடிய தருணமும் உண்டு. வாகனங்களிலே சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். மன சஞ்சலங்கள், அதாவது பித்து புளிச்சு இருக்கிறது போல செஞ்சு விட்டுருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நினைக்கிறாங்க, இப்போ கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்திலே, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போடுவேன், கன்னி ராசிலே 6ஆம் இடத்திலே சனி பகவான் 6, அதாவது 3 6 11 விசேஷம். சனி பகவான் 3 6 11 இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிற இடம் மட்டும்தான் நல்லது செய்யுமே தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன செய்யும்? சனி பார்வை சர்வமும் தடைபடும். ஒரு புராணத்துல கூட சனி பகவான் சிவபெருமானும் சக்தியும் இருக்கும் போது சனி பகவான் திரும்பி இருப்பாராம். அப்ப அது நாரதர் பார்த்துட்டு சொல்லிடுவாராம், சனி பகவான் திரும்பி இருக்காரு, இவர் முன்னாடி திரும்ப. அவர் பார்த்த பார்வையில குடும்பமே பிரச்சனை ஆயிரும். அங்கே சிவசக்திக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணி, அது எவ்வளவு பெரிய புராண கதை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால சனி பார்வையை பொறுத்த வரைக்கும் கெடுக்கத்தான் செய்யும். அப்போ சனி பிடித்த கிரகங்கள் போக பார்க்கிற பார்வை பிடிச்சாலும் அந்த கண்டகச்சனி இருக்கும்போது அவர் 7வது பார்வையா பார்ப்பார், அதிக தாக்கத்தை பார்ப்பார். இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா 7வது பார்வையாகவும் அந்த ராசியை பார்ப்பார். அப்படி இருக்கும்போது இந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தருணம் இருக்கும். சரிங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை, நீங்க யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, பெண்களை அடித்து துன்புறுத்தியிருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற மகளாக இருந்தாலும் சரி, பெண்களை துன்புறுத்தியிருந்தால், அடிச்சு கண்ணீர் வர வச்சு கஷ்டப்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக இந்த 7.5 சனி காலங்கள் வரும்போது மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சனி பகவான். கவனமா வச்சுக்கிறீங்க. சனி பகவான் ஒரு பெண் கிரகம், பெண்ணுடைய சாரம் உள்ளவர். அவர் தன் மனைவி, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிறோம், பெண்ணை கஷ்டப்படுத்தி இருந்தால், இப்போ சிலவங்க என்ன பண்றாங்க, மனைவியை கஷ்டப்படுத்துறது, அடிக்கிறது, கண்கலங்க வைக்கிறது, தாயை அடிக்கிறது, தாயை நம்மளுக்கு எல்லா வசதியும் இருந்தும் அநாதாசிரமங்கள்ல போய் சேர்க்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருந்தால் கண்டிப்பாக 100க்கு 100 அவர் அந்த 7.5 சனியோ கண்டகச்சனியோ அஷ்டமச்சனி காலங்கள்ல வரும்போது உங்களுக்கு உடுத்த துணி இல்லாமல் ஆக்கி விடுவார், சாப்பிட சாப்பாடு இல்லாம ஆக்குவார், படுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஆக்குவார், நடு ரோட்ல பைத்தியம் பிடிச்சு தெரியறது போல செஞ்சு விட்டுருவார். ஏன்னா இவர் செய்யக்கூடிய முதல் விஷயம் அதான். 2வது, அன்னம் கொடுப்பதை தடுப்பது. ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அதை தடுப்பது, அதை தட்டி எறிவது, அதை கெடுப்பது, அந்த மாதிரி விஷயத்தை நீங்க செய்திருந்தாலும் சனி பகவான் வரும்போது உங்களுக்கு அந்த கர்மாவுக்கு ஏற்றவாறு பலன் கொடுப்பார். மற்றவரை கேலி செய்து, மற்றவரை
ஏளனப்படுத்தி பார்த்து சிரித்திருந்தாலும், அவர் மனது கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டிருந்தால் கண்டிப்பாக அதுக்கும் உங்க ரவுண்ட்ல உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டு போயிடுவார். அதே போல பணம் வட்டி தொழில் செய்கிறாங்க இல்லையா, ரொம்ப ஏழ்மையான இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு இதுக்காக வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வட்டிக்கு மேல் ஓரளவுக்கு நியாயமான பிரச்சனை, அதுக்கு மேல் போட்டு அவர்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி அல்லல் படுத்தி அந்த கஷ்டத்தினுடைய சாபத்தை பெற்றிருந்தாலும் அந்த 7.5 சனி அது மாதிரி காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அதற்கான பலனையும் கொடுப்பார். அதுக்கான தண்டனைகள் என்னென்ன உங்களை கர்மாவை பொறுத்து. இதான் சனி பகவான் 6 ராசியை பிடிக்கிறாரு அப்படின்னா டோட்டலா பாருங்க 3 ரவுண்டு வருவார். நம்ம ஜென்மத்துக்கு 3 ரவுண்டு வருவார். 3 ரவுண்டுல பாருங்க என்னென்ன இருக்குன்னு. 7.5 சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு. இப்பதான் நம்ம 7.5 சனி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா அர்த்தம சனி வந்துடும். இப்பதான் முடிஞ்சு கண்டக சனி வந்துடும், அஷ்டம சனி வந்துடும், அர்த்தாஷ்டம சனி வந்துடும். இப்படி சுத்தி சுத்தி நம்மளை பிடிக்கக்கூடிய பகவான் சனி பகவான். அதனால சனி பகவானுக்கு வருஷ கோல் வச்சான். ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். அப்போ சனி பகவானுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும். சனி பகவான் எந்த ராசியில் நம்மளை பிடித்தாலும் நற்பலன் செய்ய வேண்டும் அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு எவ்விதமான கஷ்டங்களும் கொடுக்காமல் இருந்தாலே போதும். தர்மம் செய்யாட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவாளுக்கு துரோகம் கூடாது, அடுத்தவாள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுவும் பெண்கள் யாராக இருந்தாலும் கண்ணீர் விடும் பட்சத்தில் உங்களால் ஒரு சம்பவத்தால் கண்ணீர் விட்டு மன கஷ்டப்பட்டாலும் இதற்கு சனி பகவானுடைய உங்களுடைய அந்த பிடியில வந்துருவீங்க. அதனால அப்படி எதுன்னு இருந்திருந்தால் சனி பகவானிடத்திலே சனிக்கிழமை அன்று போய் எள்ளு தீபம் ஏற்றி தான் செய்த பிழையை மன்னித்து அருளுமாறு மண்டியிட்டு வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லவராக மாறுவதற்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பவர் தான் சனி பகவான். சரி, அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில விஷயங்கள், நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.